Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோல கனி பண்ண ரெசிபி தான் குத்தி வெங்காய் பிரியாணி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா கழுவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஊற வைக்கிறதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் 20 minutes இதை சோக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 30 minutes போதும். இப்போ இது சோக் ஆகட்டும். மீன் டைமில் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிஞ்சால் எடுத்துக்கலாம். பிரிஞ்சாலோட அடிபாகத்தில் நீங்கள் ப்ளஸ் மாதிரி ஒரு சின்ன கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பிரிஞ்சாலையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா சின்ன பிரிஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது அம்ச்சூர் பவுடர். அடுத்து ஒரு 1/4 கப் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, ட்ரை பவுடராக இருந்தால் போதும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பிரிஞ்சாலுக்கு சென்டரில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக வைக்கணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். பீனட்டில் இருக்கிற ஆயில் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு அன்னாசி மூக்கு, கொஞ்சம் கல்பாசி, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்த இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து இதில் தயிர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அடுத்து இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினா லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. இதை நல்லா தூவி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்றா எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா பிரிஞ்சாலையும் நம்ம அடுக்கி வச்சுட்டோம். அடுத்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கையிலே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரிஞ்சாலையும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக் ஆயிடுச்சு பிரிஞ்சால். அடுத்ததில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவனாக. இப்போ நான் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு லேடல் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். இதே மாதிரி நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் மேலே புதினாவும் கொத்தமல்லி தழையும் தூவிடுங்க. இது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கடுத்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணும் இல்லை, வெறும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃப்ரைட் ஆனியன்ஸ், அவ்வளோதான். அடுத்து இதை மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக குக் ஆயிடுச்சு. பிரிஞ்சாலும் சரி ரைஸும் சரி நல்லா குக் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு லேடல் விட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், மசாலாஸ் நல்லா குக் ஆகிருக்கு, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அரிசி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அடுத்து இதில் ஃபைனலாக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பிரிஞ்சாலை நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.